இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கதை இதுக்கப்புறம் ஏன் அப்படி போகுது அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு. அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சிறகடிக்க ஆசையில் ரோஹிணி குழந்தை விஷயத்தை ரோஹிணிக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ முத்துவும் மீனாவும் நீங்கள் கிறிஸ்ட தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டுற போகிறாங்க அப்படின்னு ஒரு கதையை கொண்டு வந்தாச்சு. இப்போ இன்றைக்கி ப்ரோமோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியே நின்று ரோஹிணி ஒட்டி கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இதான் நடந்துச்சு. அந்த கிறிஷோட வாழ்க்கையில கிறிஷுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அம்மா இருந்தும் இல்லை அப்பா இல்லவே இல்லைங்கிற ஒரு நிலைமை. அந்த பையனை பார்த்தா எங்களுக்கு பாவமா இருக்கு, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நாங்கள் தத்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யார் 2 பேரும் சொல்றாங்கன்னா முத்து மீனாவும் சொல்றாங்க. இப்போ அதுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே விஜயா என்ன இதை பார்த்தா எப்படி ஆசிரமம் மாதிரி தெரியுதா, இல்லை மடம் மாதிரி தெரியுதா, இல்லை ஆதரவற்ற இல்லை மாதிரி தெரியுதா? அதெல்லாம் முடியாது. இந்த வீட்டுக்குள்ளார யாரையும் கூட்ட முடியாது. நீங்க வேணா அந்த வீட்டை விட்டு வெளில போய் அந்த வீட்டை நீங்க யார் வேணா வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தை அதை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைய அவனோட அம்மாவே வேணான்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு பிள்ளை நீ எதுக்கு தூக்கிட்டு வரீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. வேற அவங்க ஏற்கனவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க, இன்னும் காயப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே என்ன புறப்போன்லாம் பேசினாங்க. டபக்குன்னு ரோஹிணி வேற புள்ள வந்தானே, பாருமா ரோஹிணி அந்த ஒருத்தர் தான் இல்லை கூட்டம் இருந்தாங்களே ஒருத்தனை, அவனை போய் திருப்பி கூட்டுற போறாங்களா, அதுவும் தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டுற போறாங்களா, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க மனசுல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதையில் நிறைய இப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கணும் அப்படின்னு முன்னாடிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக டக்குன்னு போயிட்டு இருந்துச்சு. நடுவில் ஃபில்லர்ஸாக வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, மெகா சீரியல்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற நிலைமையில் இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் பேசிக்காக பார்த்தா ரூம் கிடையாது. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடமே கிடையாது. மொட்டை மாடில் படுத்தும் ஹாலில் படுத்தும் தூங்கிட்டு இருக்காங்க. கிளம்புறதே மற்றவங்க தான் கிளம்புன அப்புறம் அவங்க ரூமில் போய் குளிச்சுட்டு கிளம்புறதுலேருந்து கீழே வெளில இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்டு இவங்களுக்கே பணத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது. இதில் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், காருக்கு 2 காருக்கும் வாங்கினதுக்கு மேலே மிச்ச காசுக்கு வட்டி கொடுக்கணும், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நகையை திருப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் மேலே ஒரு வீடு கட்டணும், ரூம் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இப்போ கிறிஸ்ட கூட்டிங்கன்னா கிறிஸ்டிக்கு யார் படிப்பு செலவை பார்த்துப்பா, நீங்கள் தானே பார்த்துருவீங்க, தத்தெடுக்கிறதுனா அதான் படிப்பு செலவை பார்த்துக்கணும். அதே மாதிரி அஃபிஷியலாக தத்தெடுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஏதோ அடாப்ஷன் ஏஜென்சிலலாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பேசாமல் ஒரு பிள்ளைய நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே கூட்டு நாங்களே வளர்க்குறோம், இனிமேல் நாங்கள் 2 பேர் தான் அப்பா அம்மா அப்படின்னு நீங்கள் வளர்க்க முடியுமா? இல்லை கார்டியனுங்கிற பேரில் அவங்க இப்போ எழுதி கொடுத்து வளர்ப்பீங்களா அப்படின்னா கூட அந்த பையனோட அம்மா இருக்காங்களே அவங்க கையெழுத்து போட்டால் தானே செல்லும் அப்படின்னு பல லாஜிக் ஓட்டைகள் இருக்கு. லாஜிக் ஓட்டைகளை தாண்டி சுயமரியாதைன்னு ஒன்று வச்சு யோசிச்சு பார்த்தா நமக்கே அந்த வீட்டில் தங்குறது கேட்டாலும் நம்மளை அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. வீடை கட்டிட்டு அந்த மாதிரி ரூமை கட்டிட்டு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் கூட பரவாயில்ல. இப்போ கூட்டு இந்த பையனை எங்கள் நடுத்தரில் படுக்க வச்சுட்டு கடைசியில் இந்த பையனை விஜயா வார்த்தையிலே குத்தி நான் பேசாமல் 7 எங்கள் பாட்டி கூட இருந்தபோது சந்தோஷமாக வச்சுருந்தேன்டா, அப்பப்போ எங்கள் அம்மாட்ட வீடியோ கால் பண்ணிட்டு இருந்தாடா, என்னை இங்கே கூப்பிட்டு எங்கள் அம்மாவை இங்கே இருக்க வச்சு எங்கள் அம்மாவிட்ட நான் பேசவும் முடியாது, இதில் என்னை எப்போ பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறதுக்கு ஒரு பாட்டி வேறு இருக்காங்க, உட்காந்து ஒரு சேரில் உட்காந்ததுக்கெல்லாம் திட்டினாங்க, இந்த வீட்டுக்கு நான் வரணுமான்னு அந்த கிறிஸ்டும் பாவன் தலையிலே இடிச்சு உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் வேறு என்ன சொல்கிறாரு முத்து அப்படின்னா அவங்க பாட்டி ஒத்துக்கிட்டா கண்டிப்பாக கூட்டு வந்துறாங்கிறாரு. இந்த பாட்டி ஒத்துக்காம இந்த கேஸ் அப்படியே விட்டுறலாம், தேவையில்லாமல் இப்போ இங்கே கூட்டு அதை வச்சு நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பம் கொண்டு வரோம்னா எத்தனை நாளைக்கு நீங்கள் திருப்பம் கொண்டு வர முடியும்? 10 தடவை இப்படி 2 பேர் பேசுகிற மாதிரியும் பேசும்போது யாரும் கேட்ட மாதிரி ப்ரோமோலாம் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே சலிச்சு போயிடும். அதுக்கு பெட்டர் வேறு மாதிரி கதை கொண்டு போகிறது பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கதை இதுக்கப்புறம் ஏன் அப்படி போகுது அப்படிங்கிற கேள்விகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சாச்சு. அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக